சோத்திரம். ஜப ஆராதனை கலந்துற அநேக ஜனங்களுக்காகவும் அநேக குடும்பத்துக்காகவும் சோத்திரம். இப்ப என்னன்னாக்கா முதல்ல நான் ஒரு நாள் சாட்சி சொல்லணும். நானு எப்படி நான் சாமி அடையணும்னா நேற்று கிறிஸ்துக்குள்ள வந்த ஒரு ஊழியக்கார வந்தான்றது அதை பத்தி தான் சொல்லின்னு இருக்கிறேன். இப்ப ஏசப்பா நம்ம என்ன பண்ண, இப்ப நானும் பிரசவம்னா என்னோட அழகு காட்டு என்னை பத்தி பெருமையா சொல்லுவோம். நான் இதெல்லாம் பண்ணினல ஏன் நிமித்தம் ஏசப்பாவோட நாம மகிமைப்படணும். அதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம ஏசப்பா நேசிக்கிறோம். ஏசப்பா நேசிக்கணும், அவரு கூட ரொம்ப ஐக்கியமா இருக்கணும். அவரு கூட ஐக்கியமா இருக்கணும். அதாவது நம்ம ஏசப்பா லவ் பண்றவங்களா இருக்கணும். அந்த அழகு அவரு கூட அவ்வளவு அந்த அழகு ஒரு ஐக்கியம் ஒரு அன்பு இருக்கணும் நம்மளுக்கு. அது ஸ்டார்டிங்ல ஊழியக்காரன் பிரசவம் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு மாறி இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷத்தை வீட்டுக்குள்ளேருந்து வந்ததுன்னா எனக்கு அந்த ஐக்கியம் அந்த சந்தோஷத்தை எனக்கு தெரியாது. ஒரு நாள் சமாதான கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்துல வரணும்னா ஏசப்பா இந்த மாதிரிலாம் நேசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அப்படி சொன்னேன், ஏசப்பா சாமி தானே, அவரை போய் நேசிக்கணும் லவ் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கே ஒரு நாள் இருந்துச்சு. அப்புறமாதான் நான் அவருக்குள்ள ஐக்கியமா நேசிக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா எனக்கே தெரியாம அந்த அன்பு அந்த சந்தோஷம் எனக்குள்ள ஒரு நாள் நம்மளுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் நம்மளுக்குள்ள கடந்து வரும். அது நான் ஒரு வார்த்தையில சொல்றதோட பாட்டுல சொல்ல போறேன். இந்த பாட்டு கூட வேற ஒரு ஒலிக்காரங்க தான் பாடிருக்காங்க. அந்த பாட்டு தான் நீங்க பாட போறேன். ஏன்னா இப்ப நீங்க எல்லாருமே உங்களோட சிந்தனை உங்களோட கண்கள் உங்களோட எண்ணம் எல்லாமே கர்த்தர் பக்கத்து இருக்கணும். அதுக்காகதான் நான் இந்த பாட்டு பாட போறேன். எந்த அளவுக்கு நான் ஏசப்பா கூட ஐக்கியமா இருக்கிறேன்றது தெரியப்படுத்துறேன்ல. அதனால நான் மட்டும் இல்ல, நீங்களும் ஏசப்பா நேசிக்கிறீங்களா நான் ரொம்ப முக்கியமா அவரு கூட ஐக்கியமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள நீங்க ஜப ஆராதனை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் கடந்து வரும். ஏசப்பா நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதுலதான் இருக்குது. அப்போ வேற ஒரு ஊழிக்காரன் பாடின பாட்டு தான் இது. எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஏசப்பா பத்தி ஏசப்பா நேசிக்கிறத பத்தி பாடிக்கிறாங்களே, அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் சர்ச்சில் கூட அம்மா ஏசப்பாக்கு போயிட்டு அம்மா அவ்வளவு சொல்லுவாங்க நான் சொல்லிருக்கிறேன்னா ஜோர ஏசப்பா சர்ச்சில் நான் கூப்பிட்டு அவ்வளவு டீசல் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன். பயங்கரமா எனக்கு ஏசப்பானா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அதே அதை வச்சுதான் பாட்டு பாட போறேன். அது வேற ஒரு ஊழிக்காரங்க பாடின பாட்டு தான். ஆனா அந்த ஊழிக்காரங்க ஏசப்பா நேசிக்கிறாங்க இல்லை. ஆனா நான் ஏசப்பா மேல ஏசப்பா நேசிக்கிறது அவர் மேல வச்சிருக்கிற அந்த உண்மை. இங்க அந்த அதை வச்சுதான் பாட போறோம். அந்த அது உங்களுக்கு இப்ப நான் பாடும்போதே புரியும் எந்த அளவுக்கு நாங்க ஏசப்பா கூட நான் ஐக்கியமா இருக்கிறாருன்னு. இப்போ ஒரு அந்த பாட்டு பாட போறோம். ஏசப்பா கூட எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்குன்னா அந்த பாட்டு பாட போறேன். காதலைகள் தினம் பார்க்கு எல்லாம் நிறைந்திருக்கும், பீச்சு எல்லாம் நிறைந்திருக்கும். முன்ன பையன் காத்திருப்பான், காத்து காத்து பிறந்திருப்பான், பைத்தியம் போல தெரிஞ்சிருப்பான். நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவருக்காக காத்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லவர், வார்த்தை என்று மாறாதவர், ஒன்னு என்ன நேசிப்பார். நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், வார்த்தை என்றும் மாறாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர், ஒன்னு ஒன்னு நேசிப்பாரு, ஒன்னு ஒன்னு நேசிப்பார். அழகே அவரு பார்க்க மாட்டார், அழகே அவரு பார்க்க மாட்டார், உள்ளத்தை அவரு பார்ப்பார். அழகே அவரு பார்க்க மாட்டார், உள்ளத்தை அவரு பார்ப்பார். கீழ் ஜாதியா மேல் ஜாதியா என்று கேட்க மாட்டார், யாரையா பணக்காரன் அவரு பார்க்க மாட்டார். கீழ் ஜாதியா மேல் ஜாதியா அவரு கேட்க மாட்டார், யாரையா பணக்காரன் அவரு பார்க்க மாட்டார். உள்ளத்தை அவரு பார்ப்பார். நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். நான் மறந்தே போனாலும் அவர் என்ன மறக்கவே மாட்டார். நான் மறந்தே போனாலும் அவர் என்ன மறக்கவே மாட்டார். நடந்தாலும் படுத்தாலும் என்ன சொந்து கொள்வார், இரவெல்லாம் பகலெல்லாம் என்னோட பேசுவார். நடந்தாலும் படுத்தாலும் என்ன சொந்து கொள்வார், இரவெல்லாம் பகலெல்லாம்
என்னோட பேசுவார் கண்ணனி போல கப்பார். நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். வார்த்தை ஒன்றும் மாறாதவர், வார்த்தை ஒன்றும் மாறாதவர். ஒன்னே என்ன நேசிப்பாரு, ஒன்னே என்ன நேசிப்பாரு. நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். நான் திருவிழான்னு பாட்டு வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு சாப்பிட்டு சொல்ல போறேன். இந்த பாட்டு நான் கத்துக்கிட்டப்ப நான் நேசத்தோட நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சேன். அந்த ஊருக்குள்ள வந்துட்டாலே வேற எந்த இதுக்கு என்னத்துக்கு இடம் கிடைக்காது. நான் ரொம்ப மனசுக்கு பேச ஆரம்பிச்சு யாராவது எங்களை எடுத்து ஒதுக்கிட்டாங்க, மனசுல காலம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறது ஜாஸ்தி. பாட பாட அவரு கூட ஐக்கியமா ஆயிடுவான். ஏசப்ப கூட ஐக்கியமா வந்துட்டாலே எந்த காலம் உள்ளத்துல வராது. அந்த மாதிரி இப்ப சாட்சி சொல்ல போற எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டோம். அது வந்து அதாவது இந்த மேல் மருவத்தூர் சக்தி இருக்குது இல்லையா, அந்த அந்த கோயிலை வச்சு படம் எடுத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த படத்தை பத்தி தான் சொல்ல போறோம். நம்ம திருக்கோயிலூருக்கு வந்திருந்தப்ப திருக்கோயிலூருக்கு நாங்க ரேஷன் வாங்குறதுக்காக வந்தோம். ரேஷன் வாங்குறதுக்கு வந்திருந்தப்ப அப்புறம் அந்த படம் போட்டிருந்தாங்க. அதான் அந்த படத்துல கூட லைனி தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட பிசாசு பிடிச்சிருக்காங்க அந்த படத்துல. அவங்க அண்ணா வந்து அவங்களுக்கு பிசாசு ஓட்டுறதுக்கு பிடிச்சிருந்ததால அவங்க அண்ணா தான் அவங்க பிசாசுல இருந்து விடுதலையாக்கு வரப்ப கோயில்ல குடிந்த பாட வச்சு அது வந்து மேல்மருவத்தூர் அற்புதங்கள்னு அந்த படம் பேரு. அந்த படம் தான் போயிட்டு இருந்தாங்க திருக்கோயிலூர்ல. நாங்க படம் பார்க்கணும் திருக்கோயிலுக்கு தான் வந்தாங்க. வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறேன் கரகாட்டுக்கார படம் தான் நாங்க திருக்கோயில பார்த்ததுன்னா ரெண்டாவது படம் திருக்கோயிலூர்ல இருந்து பார்த்தது மேல்மருவத்தூர் அற்புதங்கள்னு. அது வந்து இது மேல்மருவத்தூர் சக்தி கோயில் தான். அந்த கோயில்ல எடுத்திருக்கிற படம் தான் அது. அப்போ நாங்க படம் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். நானும் எங்க அக்கா ரேஷன் வாங்கி நம்ம இடத்துக்கு வந்துட்டு அப்ப போயிருந்தோம் நாங்க படம் பார்க்கறதுக்கு. படம் பார்க்க போயிருந்ததுக்கு அப்போ அந்த படம் பார்க்கணும். அப்பதான் அந்த பிசாசு பத்தியெல்லாம் அந்த படத்துல எடுத்திருந்தாங்க. அந்த லைனுக்கு எப்படி எங்க போனாங்க, எப்படி பிசாசு பிடிச்சது அப்படின்லாம் போட்டு காமிச்சாங்க. அதுல எல்லாம் நாங்க அந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்துனே உட்காந்துருந்தோம். அது கடைசியில தான் அவங்க வந்து அந்த அவங்களுக்கு வந்து இளநீர் வந்து அந்த கோயிலுக்கு கொண்டே படுக்க வச்சுட்டு உட்கார வச்சுட்டு அவங்க பந்தோடு கடிச்சு பாடுவாங்க. பாடும்போது எனக்கு அப்பதான் என்ன ஆச்சுன்னா சுமார் என்ன சொல்றதுன்னா எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஃபுல்லா நான் என் நினைவா எனக்கு இல்லை அந்த நேரத்துல. அந்த பாட்டு பந்தோடு கடிச்சுன்னா பாட்டு பாடு அந்த இது அந்த அவங்களுக்கு அந்த பிசாசுல இருந்து விடுதலை கொடுக்குவாங்க. அவங்களால பிசாசு இந்த பிடியில இருந்து விடுதலைக்காக பாட்டு பாடுவார் அவங்க அண்ணா. பாட்டு பாடிதான் அவங்க அப்ப வந்து அந்த அது வந்துட்டு அது அம்மன் மாரி உருவு மாதிரி வந்து அவங்க கிட்ட நிக்கிற மாரி வேப்பில கொண்டு அவங்க தலைமாட்டுல போடுற மாதிரி செட்டிங் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த பிசாசு எந்திரிச்சு போறத காட்டுவாங்க அந்த டைம்ல. அப்போ அந்த சீன் எல்லாம் பண்ணாங்க. அந்த படம் ரொம்ப கவனிப்பேன், அந்த ஸ்டோரி எல்லாம் ரொம்ப கவனிப்பேன் நானு. அங்க எப்படி ஓட்டுறாங்க என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் ரொம்ப கவனமா அதெல்லாம் பார்க்கலாம். அப்ப பார்க்கும்போதுதான் அந்த போறதுக்கு அவங்ககிட்ட அந்த இடத்துல ஆக்கிறதுக்காக ஓட்டுவாங்க. அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னா மாட்டாங்க நம்ம உட்காந்து இருக்கிறோம். நம்ம எங்க உட்காந்து இருக்குன்னு எனக்கே தெரியல, எங்க உட்காந்து இருக்குன்னு எனக்கே தெரியல. எனக்கு அப்பல இருந்து ஒரு மாதிரி டவுட் இருந்துச்சு. ஒரு வேற பிசாசுதான் அந்த மாதிரி பண்ணுதா இல்ல இந்த அம்மன் வரத்துக்காக அந்த மாதிரி பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்ப சாமியோட மாறத்தால அந்த மாதிரி ஆச்சா இல்ல அந்த பிசாசு அந்த மாதிரி பண்ணுச்சா அப்படின்ட்டு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபுல்லாவே என் நினைவே வந்துட்டு இல்லை. அது அவங்களுக்கு அந்த பிசாசு ஓட்டும் போதெல்லாம் அது பிசாசு ஓட்டு அதை விட்டு அது வெளியே எழுந்திரிச்சு போகுது. அதெல்லாம் பார்த்துக்கினே கணக்கு அந்த நேரத்துல சுத்தமாவே என் கவனம் என்னன்னு இல்லை. நான் எங்க உட்காந்து எனக்கே தெரியல. ஃபுல்லா அந்த மாதிரி மாறிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல நானு. அந்த டைம்ல ஒரு நாள் அந்த மாதிரி ஆச்சு அந்த படம் பார்க்கும்போது. அதான் அப்பதான் கொஞ்சம் அந்த பயம் பக்தின்றது எனக்குள்ள வந்துச்சு. இதுங்களுக்கெல்லாம் இவருக்கு என்ன அப்பதான் சாமியாடுங்களுக்கெல்லாம் இவ்வளவு சக்தி இருக்குதா அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள வந்துச்சு. அந்த பயம் பக்தின்றது அந்த டைம்ல எனக்குள்ள வந்துச்சு அந்த நேரத்துல.
அப்போ அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரம் சும்மா ஒரு ரொம்ப நேரம் அந்த எல்லாம் எந்திரிச்சு போயிருக்கிறாங்க. எனக்கு நினைவே இல்லாம உட்காந்து பேரெல்லாம் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எல்லாம் எந்திரிச்சு போகும்போது கூட எனக்கு சுத்தமா நினைவே வந்துட்டு இல்லை. அந்த மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நான் எங்க உட்காந்து இருக்கிறேன்றது எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஆயிருந்தேன். ஒரு மாதிரி சேஞ்ச் தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்ப என்ன தோணுச்சு, ஒருவேளை அது அந்த மாதிரி பண்ணுதா இல்ல இது இந்த ஏன் உடம்புல வரத்துக்காக இந்த மாதிரி பண்ணிருக்குது அப்படின்ட்டு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகலாப்பா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கிறோம், கருமாரி அது வந்து மாரியம்மா கரெக்ட் காலத்துல பார்த்து வந்து மாரியம்மா சொல்லுவாங்க, அது ஒண்ணு. இது அடுத்தது வந்து ஓம் சக்தி. ரெண்டாவது வந்து பெரியாகிட்ட நான் தேருக்கு போயிருந்தோம் சொல்லியிருந்தேன், திருவிழா போயிருந்தோம் சொல்லியிருந்தேன். அது பெரியாகி ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்கர்மாருக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் பெரியாகிற கோயிலுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்துதான் இது கரகாட்டுக்காரன் படத்துல அந்த மாரியம்மா பாட்டு கேட்டிருக்கான். ஏழு ஆச்சு, இது 3 நாள் ஆச்சுட்டு 3 ஆச்சு 10, 7 பேர் அவங்க அக்கா தங்கச்சிங்க 7 பேர் ஒன்னா சேர்ந்துதான் அப்புறமா என் உடம்புல வந்து இறங்குறாங்க. இப்ப வந்து இறங்கிடலாம் வட்டில வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது வந்துட்டு போறது எனக்கு தெரிய வருது. அப்பதான் அது அந்த பிசாசு ஒதுக்கிறதுக்காக இதுங்க வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது என்ன ஆச்சுன்னா அப்ப இப்போ 3வது என்ன ஆச்சு, ஓம் சக்தி வந்துக்குது. ஆனா முதல்ல எனக்கு வந்து சாமியோட மாறனப்ப கூட முதல்ல அந்த ஓம் சக்தின்றதுதான் முதல்ல உடம்புல வந்து இறங்குது. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது அப்பதான் அந்த சினிமா தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு அது ஃபுல் சேஞ்சஸ் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போ சேஞ்ச் ஆகிட்டு எனக்கு சுத்தவே என் நினைவே என்ன இல்லாம நான் எங்க உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஃபுல் சேஞ்ச் ஆயிட்டு இருந்தான். அப்போ வந்து 50 வயசுக்கு மேலதான் இருக்கும். அப்போ அந்த இவங்க எழுதி எடுத்திருக்காங்களோ அந்த மருவத்தூர் மேல்மருவத்தூர் அற்புதங்கள் படம் பார்க்குறப்போ மேல்மருவத்தூர் அற்புதங்கள் அது ஓம் சக்தி கோயில் எடுத்துக்கிட்டு, மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயில் அது அதில் எடுத்துக்கிட்டு அது அந்த படம் பார்க்கும்போது 50 வயசுக்கு மேலதான் இருக்கும் அவனாப்பா எனக்கு. அப்போ எனக்கு அவ்வளவு கரெக்டா நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபுல்லா மாறிட்டு இருந்தேன் நான் அந்த நேரத்துல. என்னோட நினைவு எல்லாமே எனக்குள்ள வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி தெரிய வந்தது. அப்போ அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க படம் முடிச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த டைம்ல தான் எங்க அக்கா வந்து பெரிய பொண்ணா இருந்தாங்க. அது வந்து 12 வயசுல தான் எங்க அக்கா பெரிய பொண்ணா வந்து எனக்கு 12க்கு எனக்கு 10 தான் இருக்கும். எங்க அக்காவுக்கு எனக்கு 2 வருஷம் தான் வித்தியாசம். அப்ப அந்த படம் பார்க்கல கால வயசு இருக்குது கரெக்டா. பெரியப்பா அப்ப சின்ன பிள்ளை எல்லாம் கொஞ்சம் பெருவிழா இருப்பேன், 2 வருஷம் பெருவிழா இருப்பேன். ஆனா 9 வயசுக்கு மேலதான். ஆனா அப்ப வந்து கொஞ்சம் நாள்ல எங்க அக்கா பெரிய பொண்ணானாங்க. எங்க அக்கா பெரிய பொண்ணான உடனே அப்புறம் எங்க அப்பாவுக்கு அக்கா அவங்க எல்லாம் வந்துருந்தாங்க. அத்தை, அதாவது எனக்கு அத்தை, அவங்கெல்லாம் வந்துருந்தாங்க ஊர்ல இருந்து. வந்து அப்ப நீங்க இருக்கிறத வேண்டாம், பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் நாளா சின்ன பசங்களா இருந்துச்சு, நீ வச்சுன்னு 3 பொம்பளை பசங்க வச்சு நீங்க இருந்தேன்னு, இனிமே இங்க இருக்க வேண்டாம், அங்க நம்ம ஊருக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் பக்கத்துல இன்னொரு கிராமம் அவங்களுக்கு. அப்புறம் அந்த ஊருக்கு நீங்க இனிமே இந்த பிள்ளைங்களை பெரிய பொண்ணா வச்சு இனிமே இங்க வைக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு எங்க அக்கா சடங்கு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப நாங்க எல்லாம் அங்க இல்ல, அந்த ஊரை விட்டு காலி பண்ணினா அப்புறம் எங்க அத்தை வீட்டுக்கே போயிட்டோம் எல்லாரும். அங்க அப்பா, நானு, எங்க அக்கா தங்கச்சி, நாங்க 3 பேரு. அப்ப அம்மா வந்துதானே சண்டை போடுன்னு தெரிஞ்சுதான் நாங்க, அப்பா வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரு, அப்பா அம்மா வந்து கர்நாடகா போயிட்டாங்க. அம்மா வந்து அண்ணா கூட இருக்கிறாங்க, நாங்க பொண்ணுங்க 3 பேர் அப்பா கூட இருக்கிறோம். அவங்க வந்து நாங்க தமிழ்நாட்டுல அவங்க கர்நாடகால இருக்கிறாங்க. அப்படிதான் இருந்திருந்தாங்க சின்ன பிள்ளை. அதனாலதான் நாங்க அங்க தனியா இருந்தோம் 3 பேர், அக்கா தங்கச்சி 3 பேரு. அங்க தங்கச்சி வந்து பால் குடிக்கிற குழந்தை. அப்பா உண்மை சொல்லணும்னா தங்கச்சிக்கு வந்து நாங்க கஞ்சி வடிக்கிற தண்ணி தான், அதுக்கு பால் கூட வாங்கி கொடுக்க காசு இருக்கிற அந்த டைம்ல அந்த கஞ்சி தண்ணி தான் நாங்க ஸ்பூன்ல ஊட்டி அவ்வளோ வளர்த்துட்டு நாங்க. நானும் எங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் அவளுக்கு அந்த கஞ்சி தண்ணி தான் ஊற்றுவோம், அதுதான் பால் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை பால் குடிக்கிற குழந்தைல எங்க அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு அவங்க மதித்து போயிட்டாங்க. இல்ல அவங்க போனதுக்கு அப்புறம் உயிரோட இல்ல, கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னாவே தெரியல, அப்புறம் இறந்துட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இறந்ததுக்கு அப்புறம் கூட அதான் சொல்லி அனுப்புனாங்க. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அப்பெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தான் நம்ம விட்டுட்டு அப்பா கூட சண்டை போட்டுன்னு போயிட்டுது. நான் எங்க அப்பா தான் எங்களெல்லாம் வளர்த்துது. அப்புறம் வந்துட்டு அப்புறம்னால பெரிய பொண்ணு ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தனியா இருக்கட்டு வேண்டாம், அது கொல்லியில தானே இருப்போம் நாங்க வீடெல்லாம்.
இந்த தனியா இருக்கிறதுனால பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிடுச்சு, அது பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறாங்க வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நட்டு வந்து கூப்பிடுறாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து சொந்த அக்கா அவங்க. அப்புறம் அங்க இருந்து நாங்க ஊருக்கு போறதுக்கு எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா போகிற சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அக்கா எங்க அத்தை வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு அங்கே போயிட்டு இருந்தாங்க. கரெக்டா இதோட முடிச்சிடுறோம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு சாட்சி சொல்றேன். சரி, இப்ப எல்லாருக்காக ஜாமான போறோம். ஜாமான போறோம். இன்னைக்கு வசனத்தையும் சொல்ல போறோம். சகரேசப்பா தேசப்பா சகரேசப்பா வாரி இருக்க காலங்களுக்காக வேசப்பா பரிசுத்தப்படுத்த வேசப்பா உங்களுடைய நாம தேசப்பா தேசப்பா சகரேசப்பா எல்லா கடையில வைக்கப்படுது வேசப்பா எல்லா கட்டுகளாக தேசப்பா அங்களுடைய பரிசுத்தமான தேசப்பா உண்டாக தேசப்பா தேசப்பா சகரேசப்பா தேசப்பா இந்த நாளையில கூட ஏசப்பா இந்த ஏசப்பா அப்பா நாங்க தந்திருக்கிறோம் வச்சவனுக்கு நல்லா பந்து கூட ஊர்ல வணியோட தேசப்பா உங்க தேசப்பா அப்பா மண்ணி ஏசப்பா ரச்சி ஏசப்பா தேசப்பா அப்பா எங்களோட வருஷத்து நாமத்து சோத்திரம் உண்டாகிட்டு ஏசப்பா இந்த ஏசப்பா ஏசப்பா அப்பா இந்த அக்கம் பக்கம் முன்னாடி பின்னாடி வைக்கல தேசப்பா அநேக ஜனங்களை அனைக்கூடும் தேசப்பா உங்க கருத்தா தேசப்பா அப்பா மண்ணி ஏசப்பா ரச்சி ஏசப்பா தேசப்பா அப்பா பரிசுத்த நாமத்து சோத்திரம் உண்டாகிட்டு ஏசப்பா தேசப்பா ஆனா ஏசப்பா அப்பா இந்த தேசத்துல ஏசப்பா தேசப்பா ஆனா ஏசப்பா அநேக ஜனங்க அப்ப இருக்க சொந்த வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம போட்டு ஒரு நல்ல துணிமணி இல்லாம வேலை வருமானம் இல்லாம அப்பா கஷ்டத்திலே கண்ணீர்ல வறுமையிலுமே அந்த ஆடி வருங்க அந்த வீடு ஜனங்க அனைக்கூடும் தேசப்பா உங்க கருத்து தேசப்பா அப்பா மண்ணி ஏசப்பா ரச்சி ஏசப்பா ஆசீர்வதி ஏசப்பா அப்பா இப்படி பரிசுத்த நாமத்து சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா அப்பா தேசத்துல இருக்கிற ஏசப்பா ஏசப்பா அதாவது அப்பா குடி பழக்கத்துக்கு போத பொருளுக்கு அடிமையா இருக்கிற அநேக ஜனங்க குடும்பத்தை உங்களுக்கு அந்த ஏசப்பா அப்பா மண்ணி ஏசப்பா ரச்சி ஏசப்பா ஆசீர்வதி ஏசப்பா ஏசப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை ஏசப்பா அப்ப அந்த குடி பழக்கத்துல இருந்து போதை பொருள் அந்த பாவத்துல இருந்து வீட்டாளை ஆக்குன்றதா தேசப்பா அப்ப தப்பு வச்சதுக்காக தேசப்பா தப்பு வச்சதுக்காக தேசப்பா தேசப்பா சதேசப்பா தேசப்பா படி தேசத்துல தேசப்பா ஏசப்பா அப்பா கட்டுகளாலே செய்திகளாலே மாய மந்திரத்தாலே மருந்துகளாலே பிசாசுகளாலே நரபலிகளாலே அப்பா பாதிக்கப்படுற அநேக ஜனங்க கூட தேசப்பா உங்க தேசப்பா அப்பா மண்ணி ஏசப்பா ரச்சி ஏசப்பா ஆசீர்வதி தேசப்பா ஏசப்பா அப்பா அநேக ஜனங்களே அநேக குடும்பத்தில் அப்பா அந்த கட்டுகளை செய்ய அந்த மாய மதத்தை வெளியில சுவத பிசாசுங்க பிடில நரபலில அப்பா வீட்டாளே ஆக்குண்டா தேசப்பா ஏசப்பா அப்பா தப்பு வச்சதுவா தேசப்பா தப்பு வச்சதுவா தேசப்பா தேசப்பா சதேசப்பா தேசப்பா தேசப்பா சதேசப்பா தேசத்துல தேசப்பா ஏசப்பா தேசப்பா விவசாயம் பண்ற வியாபாரம் பண்ற பிசினஸ் பண்ற வேலைக்கு போற அநேக ஜனங்களை என்ன கூட தேசப்பா உங்க தேசப்பா அப்பா நன்றி ஏசப்பா ரச்சி தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சதேசப்பா அப்பா உங்களுக்கு சித்தமில்லாத பிசினஸ் உங்களுக்கு விருப்பமில்லாத பிசினஸ் இல்ல அப்ப தடுத்து நிறுத்ததுதான் தேசப்பா ஏசப்பா அப்பாங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டா தேசப்பா தேசப்பா ஏசப்பா அப்படி தேசத்துல தேசப்பா அதாவது அப்பா தேசப்பா அப்பா சாமி அறிஞர் பூசாலிங்க குரு சொல்றேன் வருவாங்க சினிமாவை நடத்துற தேசப்பா அப்ப அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை அப்ப இந்த நல்ல குடும்ப கருத்துல தேசப்பா ஏசப்பா அப்ப அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை வயச கண்ணோக்கி பாருங்க தேசப்பா ஏசப்பா அப்பா ஒத்திரி பாங்களை வந்து ஏசப்பா ஒத்திரி சாபங்களை வந்து ஏசப்பா ஒத்திரி குற்ற குறைகளை வந்து ஏசப்பா தேசப்பா அப்ப ஆத்மா ரச்சு தேசப்பா தேசப்பா ஆத்மாவை போல தேசப்பா தேசப்பா அப்பா கடை பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா தேசப்பா ஏசப்பா அப்பா தேசப்பா அப்படி தேசத்துல இருக்கிற ஏசப்பா தேசப்பா
அப்ப அந்த ஏசப்பா அதாவது வலி வேதனைகளாலே வியாதிகளாலே கொள்ளை நோய்களாலே வியாதிகளாலே அப்பா பாதிக்கப்படுற அநேக ஜனங்க அனைக்கடம் ஏசப்பா இந்த கருத்துல போட ஏசப்பா இந்த ஏசப்பா அப்பா மண்ணி ஏசப்பா ரச்சு ஏசப்பா சீர்வதி ஏசப்பா அப்பா அந்த பரிசுத்த நாமத்து சோதரம் உண்டாகுது ஏசப்பா இந்த ஏசப்பா இந்த ஏசப்பா அப்ப அநேக ஜனங்களை அனைக்கடம் ஏசப்பா அப்ப அந்த வலி வேதனை யாருந்த கொல்ல நோயிலிருந்த யாருந்த அப்பா வீட்டகளை ஆக்குன்றவா தேசப்பம் அப்ப தப்பு வச்சதுதான் தேசப்பா தப்பு வச்சதுதான் தேசப்பா தேசப்பா ஏசப்பா தேசப்பா அப்ப நான் ஆரம்பிச்சு வச்சு தேசப்பா அப்ப இந்த பரிசுத்த தேவாலி சேனல் தேசப்பா ஏசப்பா அப்ப அந்த சேனல் ஏசப்பா நாளை இதே தேசத்துக்கு தேசத்துல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பம் அப்ப அது ஆசீர்வாதமா தேசப்பா ஏசப்பா அப்பா அப்படி பரிசுத்த நாமக்கு சோதரம் உண்டாது தேசப்பா சதேசப்பா அப்பா என்னோட ரத்த சம்பந்தப்பட்டுகிற அநேக ஜனங்களை கூட தேசப்பா கரத்தை தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சு தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பா அப்படி பரிசுத்த நாமக்கு சோதரம் உண்டாது தேசப்பா ஏசப்பா அப்பா கூட பிறந்த சகோதரி தேசப்பா அநேக ஜனங்களை கூட தேசப்பா அங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சு தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பா அப்படி பரிசுத்த நாமக்கு சோதரம் உண்டாது தேசப்பா சதேசப்பா தேசப்பா சதேசப்பா அப்படியே தேசப்பா அப்பா தேசப்பா அப்பா கூட பிறந்த சகோதரி தேசப்பா அநேக ஜனங்கள் தேசப்பா தேசப்பா அப்பா தேசப்பா ரச்சு தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பா அப்படி பரிசுத்த நாமக்கு சோதரம் உண்டாது தேசப்பா தேசப்பா சதேசப்பா அப்பா தேசப்பா அப்ப இந்த நாள் கூட அப்ப எங்களை எங்க குடும்பத்தை உங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சு தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பா எங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாது தேசப்பா சதேசப்பா அப்ப இந்த நாள்ல பிறந்த சிறு பிள்ளைங்க தேசப்பா அப்ப அநேக வாழ்க பிள்ளைகளை உங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சு தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பா எங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாது தேசப்பா சதேசப்பா அப்பா அந்த போகல சகல பரிசுத்தவங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சு தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்ப உங்களுக்காக பரிசுத்தமா ஆகல அப்ப எந்த இடத்துல விழுந்து போய் தேசப்பா இப்போது எல்லாருமே பிரகாசிக்க தேசப்பா ஆசை தேசப்பா பரி சதேசப்பா அப்ப உங்களுக்கு கொடான கொடி சதேசப்பா சதேசப்பா அப்ப தேசப்பா அந்த தேசத்துல ஏசப்பா அநேக ஜனங்க அப்பா யாரோட உதவி இல்லாம யாரோட தைரியம் இல்லாம யாரோட இறக்கம் இல்லாம அப்ப தனிமையில இருந்து தவிச்சு தத்தாளிச்சு நிக்கிறேன் அநேக ஜனங்க கூட தேசப்பா உங்களுக்கு அது ஏசப்பா ஏசப்பா அப்பா மண்ணி ஏசப்பா ரச்சு ஏசப்பா ஆசீர்வதி ஏசப்பா அப்பா அந்த பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா அப்பாவோட நிலைமை மாறட்டும் ஏசப்பா சீனாளுக்கு மாறட்டும் ஏசப்பா குடும்ப நிலைமைகள் மாறட்டும் ஏசப்பா கூட சீனாளுக்கு மாறட்டும் ஏசப்பா அப்பாங்கிற பரிசுத்த ஏசப்பா நியோஜனையில அநேக குடும்பத்தில் அப்பா மண்ணி ஏசப்பா ரச்சு ஏசப்பா ஆசீர்வதி ஏசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகுது ஏசப்பா சதேசப்பா அவளோட தேசப்பா ஏசப்பா கல்வாரி காலங்களை கழுவு ஏசப்பா பரிசுத்தப்படுத்தி ஏசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகுது ஏசப்பா நன்றி ஏசப்பா எல்லாதான் இந்த ஏசப்பா எல்லா கட்டுகளா ஏசப்பாங்கிற சுத்தம் தேசப்பா சதேசப்பா அப்பா இந்த ஏசப்பா கல்வாரி காலங்களை கழுவு ஏசப்பா பரிசுத்தப்படுத்தி ஏசப்பா அப்பா அங்குடைய நாம மட்டுமே ஏசப்பா ஆசீர்வதி ஏசப்பா உன்னதமானோட மறையில இருக்கிறவன் சர்வ வல்லோட நேரில் தங்குவான் கர்த்தர் அவனுடைய கேடகமான் எடுக்கலாமா
கோட்டார் 19 சிறகுகள் அடைக்கின்ற வேறொரு கண்ணுக்கு பாழாக்க கொள்ளை நோய்க்கு கர்த்தர் அவன் வலிக்கு பாதுகாப்பார். ஆபத்து நேரத்துல என்ன நோக்கி கூப்பிட விண்ணப்பத்தை கேட்டு வளர்க்கிற நான் அவரை நோக்கி அவரின் தேவன் அடைக்கலாம் கோட்டைன்னு சொல்லி பேசுப்பா. அப்படியே அது பேசுப்பா. அப்ப அந்த தேவையால பேசப்பா உங்க கருவத்துல கொடுக்க பேசுப்பா. அப்ப அதை எங்க பொறுப்படுத்துகளும் பேச பார்க்கணும் இலசனியாக்கு பேசப்பாங்க பேசுப்பா. அப்பாங்கிற தரிசத்தை நமக்கு சோதனை உண்டா பேசுப்பா. ஆமா பேசப்பா நல்லா பண்ண சிறு ஆராதனை கூடப்பா நீங்க கேட்டதுக்காக பேசப்பா ரச்சதுக்காக பேசுப்பா பேசுப்பா. ஆமா பேசப்பா அப்பா நடச்சது ஆராதனை எந்த விதமான குத்தம் குறைந்த விட மண்ணி பேசுப்பா. அப்பாங்கிற தரிசத்தை நமக்கு சோதனை உண்டா பேசுப்பா. சோதேசப்பாங்கிற சமூகத்தேங்களுக்கு உண்டாக தேசப்பா. அப்ப பார்த்து தேசப்பாங்க பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா. சோதேசப்பா கதிக நாமத்தினால உங்களுக்கே செலுத்துகிற இயேசு கிறிஸ்து நாமத்துல செடிக்கிற நல்ல பிதாவே ஆமென். சோதரம்